தைய தையா தையா தைய தைய தையா தையா. ரெடியா? ரெடி டாட். எப்படி டாட்? மாப்பிள்ள மாதிரி இருக்கனா? மாப்பிள்ள மாதிரி தான் இருக்க. அம்மா கீழே தான் உட்காந்துருக்கா. என்ன போய் அம்மா எனக்கு கல்யாணம் சொல்லி அவ கால் விழு, ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் நாதஸ்வரத்தோட ஓப்பன் காலி ஊர்வலமா அனுப்பிச்சு வைப்பா. அப்ப நீங்க நானா செவரேறி குதிச்சு ஓடணும்னா அப்புறம் லைஃப் லாங்க ஓடிட்டே இருக்க வேண்டியதானே? ஆமா, என்ன சொல்றீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நானும் ஃப்ரெண்டு கல்யாணம் போய் சொல்லி வெளியில் கூட்டு போறேன், நீங்க காட்டி கொடுத்துட்டு போட்டிருக்க. ஓ சாரி டாட். இப்ப நான் என்ன பண்றேன் டாடி? என்ன பண்றதா? வேற பேண்ட் ஷர்ட் எடுத்து போட்டு வாடா. பண்றதே திருட்டு கல்யாணம், இதுல பட்டு வேஸ்ட் சட்டை. அம்மா நீங்க கேட்ட ஃபைல்மா. அம்மா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏன்பா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே போறேன், உனக்கே ஆசீர்வாதம்? அவனுக்கு 7 வயசாகுது இல்லையா, ஞாபகப்படுத்துறான். ஓடா அசோக், அம்மா ஃப்ரெண்டு கல்யாணம்ன்ற கிஃப்ட் ஒண்ணு வாங்கிட்டு போலியா? சொல்லுடா, ரொம்ப ரொம்ப என்ன உயிர் எடுக்கிறேன். அது நேத்து கடையில ஆர்டர் பண்ணிட்டோம், போகும்போது கடையில அப்படியே வாங்கிட்டு போயிடுறேன். ஆமாம்மா. இந்த செலவுக்கு வச்சுக்கோ. சென்டிமெண்டா முதல் மொய் பணம் சும்மா கொடுக்குதா, கப்புன்னு வாங்கிக்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா, அமௌண்டா முக்கியம். இப்பதான் நீ கால் விழுந்து ஆசீர்வாதமே வாங்க. கரெக்ட்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறியா யுத்தத்துக்கு போறியா? அடிக்கடி கால்ல விழுந்துக்கிட்டு. கல்யாணமே பொம்பளை மட்டும் ஜெயிக்கிற யுத்தம் தானே. சரி சரி, பத்திரமா கூட்டு போயிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. சரி வரமா. அப்பா எங்கப்பா உங்களை காணோம்? டேய், கல்யாணம் பொண்ணு அலங்காரம் பண்ண வேணாமா? இந்த மாலை போட்டு இங்கே இரு, நான் போய் பாட்டு வந்துடுறேன். என்ன பெருசு பொண்ணு அலங்காரம் பண்றது, நீ எது லிப்ஸ்டிக் குடிச்சிருக்க? என்ன சம்பந்தி, என் பேத்து கல்யாணத்துல நான் அழகா இருக்க வேண்டாமா? ஐயா, முதல்ல அதை தொட, நாய் கழிச்சிட்டு போகுது. ஒண்ணு கிடைக்காது. போடு போடு சீக்கிரம். தள்ளி வா, நீ எது கிட்ட கிட்ட போய் நிக்கிற? நான் போட்டோ எடுக்கணும் வேண்டாமா? சரிம்மா, சீக்கிரம் கூட்டு வா, நேரமா இருக்கு. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய் கல்றா, அப்பா இன்னும் வரலையா? வந்துட்டாங்கடா. சாமி வா. மகனே, அந்த தாலி எடுத்து தைரியமா கட்டு. அப்பா இந்த நேரத்துல அம்மா இல்லைன்னு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. அம்மா வந்தான்னா ரொம்ப வருத்தப்படுவேன், பரவாயில்லையா? கட்டுறாடே. ஓம் மாங்கல்யம் தந்துனா நீனா மம ஜீவன கேதுனா கண்டே பத்ராமி சுபகேதும் ஜீவ சரதாம் சதம் சதமானம் பவதி சதா யப்புரட சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதே ஓஜனோ ரோஜமான சோபமான சோபமான கல்யாண ஆரோக்கியதகாத்ரதா சித்திரஸ்து. சரிடா, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல. சரி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு நீ கண்ணுகளா அம்மாடியா, வலது காலம் முன்ன எடுத்து வச்சு என்ன சம்மதி பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆரத்தி எடுத்தா தட்டுல காசு பண்ணணும் பெரியவங்க சாங்கியம் சொல்லிருக்காங்க. சுத்தறதே அதுக்கு தானே. எங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் உங்க ஜாக்கெட்ல வர்றதுக்கு என்னென்ன டெக்னிக்கலா கையாளுறீங்க? குடும்ப செலவு வச்சு பொண்ணு வேண்டாம், டெய்லி மலையாள படம் நைட் ஷோ போய் பாரு. டாடி நாங்களும் போலாமா? ஆமாடா, நீங்களும் போயிட்டோம்னா குழந்தை எங்க அனாதை ஆஸ்பத்திரி தத்தெடுக்கிறதா? போடா, தாண்டி போடா. இப்படி வாங்க. குடிச்சிடாத, கீழே கொண்டு போய் ஊத்து. மருமகளே, இதுதான் நீங்க புது குடித்தன இருக்க போற வீடு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு மாமா. என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? கேட்ச் இட் டாடி. அதான் நிலாவே சொல்லிருச்சுல்ல, அப்புறம் என்ன டாடி? ஏண்டா வலது கால எடுத்து வச்சுன்னு வாசிக்க ஆரம்பிச்சிட்டியா? அது ஏடா நோடுற? இல்ல டாடி, லூசா வச்சு தச்சுட்டா. நிலா உன்னைய புரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்க அம்மா என்னை புரிஞ்சிருந்தானா ஒரு பிரச்சனை இல்லையே. கவலைப்படாதீங்க டாடி, உங்ககிட்ட இருந்து சில விஷயத்தை நாங்க கத்துட்டோம், எங்க கிட்ட இருந்து சில விஷயத்தை நீங்க கத்துங்க, எல்லாம் சரியாயிடும். மாப்பிள்ள தம்பி சொன்ன மாதிரி என் புருஷனை நான் புரிஞ்சு நடந்திருந்தா அவரையும் என்ன விட்டுட்டு ஓட போறாரு? ஆனா ஓடி போனவனை பத்தி ஏன் பேசிட்டு இருக்க? இப்போ ஒண்ணு கெட்டு போல, இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க, அவனையாவது புரிஞ்சுக்க மாட்டேன். அப்படியே போ. எப்படி இந்த பார்ட்டியை மெயின்டைன் பண்றீங்களோ? இல்ல வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்துருச்சு, மத்ததெல்லாம் கூட நாளைக்கு வந்துடும். என்ன? சரிங்க மாமா. என்னடா ஜிமிக்கி ஜிமிக்கி மாட்டிச்சு? மாட்டு மாட்டும். என்ன சம்பந்தம் இங்கே நிக்கிறீங்க? அட ஜிமிக்கி மாட்டிச்சு, அவன் டென்ஷன் ஆகுறான். அது சரி, நல்ல நேரத்துல பொண்ணு மாப்பிளையும் பால் பழம் சாப்பிட வேண்டாமா? வாங்க உள்ள. டாடி பாலும் பழமும் சாப்பிட போவா? ஏன் அதை மட்டும் எங்க கேக்குற? அது கோச்சிச்சுனா போங்க.
இந்த பால் பழம் சாப்பிடுங்க. எதோ மறந்தாலும் மறக்காட்டாலும் மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுக்கறத மட்டும் மறந்துடாத, அது முக்கியம். பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. பாத்தியா? பெத்த தகப்பன ஒரு முறைக்காவது கூப்பிடறானு பாரு. தனியா ஏய் பாப்பா. இந்தம்மா என்னது டைம் பீஸ். இதுலதான் 3 பேருடைய வாழ்க்கையுமே அடங்கி இருக்கு. புரியலீங்க மாமா. உங்க மாமியாரை பத்தி ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு 9 மணிக்கெல்லாம் இவனை அனுப்பிச்சிடுறேன். அதே மாதிரி டான் 5 மணிக்கெல்லாம் நீ திருப்பி அனுப்பிச்சிடணும். என்ன சம்பந்தி, என்னது புதுசா குழப்புறீங்க? உனக்கு வேற நாங்க தனியா எழுதணுமா? பாட்டி நான் சொல்லுவேன்ல. சரி, வந்ததுதான் வந்தோம். கையோட இருந்து அந்த சாந்தி முகூர்த்தம்ல சாந்தி முகூர்த்தம் அதையும் முடிச்சுட்டு நான் கரெக்டா டான் 5 மணிக்கு வந்துடுறேன். நிலா, நீ கரெக்டா எழுப்பி விட்டுரு. ஆமா, வந்து உங்க ஒப்பனை போலீஸ் ஸ்டேஷன்ல பாரு. இப்பவே எங்க 2 பேத்தையும் காணானே. உங்க ஒத்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா. டேய் பாடா சம்பந்தி, மாப்பிள்ளைய கரெக்டா 9 மணிக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. நான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் இந்த பாருங்க. பாரு, சாந்தி முகூர்த்தம் அவங்களுக்கு. உனக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. நீ எதுக்கு அனாவசியமா வைக்கப்பட்டிருக்க? இப்படி அந்த காலத்துல நான் வைக்கப்பட்டிருந்தேன். நான் என் புருஷன் என்ன விட்டுட்டு ஏன் ஓட போறாரு? அவன் நாசமா போன வாடரே. நிலா, வாடா, அவன் ஓடி போனவன பத்தி பேசி சாகடிப்பா. அவர்தான் உன்னை ஆகலன்னு போய் நிம்மதியா இருக்கார்ல, அவர் பேச்ச விட. அம்மா, ஐயா வராரு. அப்பா பாப்பா அசோக், கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? கல்யாணம் எல்லாம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சுமா. நீங்க வராது ஒண்ணுதான் குறை. என்னடா அது கையில கங்கணம்? அது வந்து அப்பா, இருடா. அது ஒண்ணு இல்லம்மா, இவன் ஃப்ரெண்டு ஃபேமிலில தொண மாப்பிளைக்கு கையில கங்கணம் கட்டுறாங்க. இவன் தானே கூட மனவர்கள் உட்கார்ந்தா இவனும் கேட்டாங்க. அப்போ கல்டிவன் சொன்னல. அதானே பார்த்தேன், நான் பயந்துட்டேன். டாடி நல்ல வேலைப்பா. அம்மா கையில என்னடா கங்கணும், கையும் ஒல்ல காலும் ஒல்ல. சரி சமாளிச்சுங்க. ஏன்டா இப்படி பயந்து சாகுற? இவ்வளவு நாளா நீ பேச்சுலர், இன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. தைரியமா இருக்க வேணா. சரசு நின்னுட்டு இருக்கா. அவளுக்கு தான் காது கேட்காதுலடா. என்ன? ஒண்ணும் இல்ல, என் பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஐயா, எனக்கு எதுக்குங்க இப்ப கல்யாணம்? இன்னும் 5-6 வருஷம் போட்டோம். ஆமா, இப்பதானே 12 வயசு ஆகுது. இன்னும் 10 வருஷம் போகட்டும். அட, நான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன், நீங்க மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்றீங்களா? மாப்பிள்ளை எல்லாம் பாக்காதீங்க. அட, என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ, தூரத்துல போயிட்டா காது கேட்கும் அவளுக்கு. நிலா, என்ன இதெல்லாம் பாத்துட்டு நிக்கிறேன்? எல்லாம் வாங்கியாச்சு இல்ல? வாங்கியாச்சு. அப்புறம் எல்லாம் எடுத்து போடு. ஏ பீமாரா, யார் அது ஃபிகர் கலக்கலாகுது? கருவேப்பிலை கொத்தமல்லி அத கொடுக்க மாட்டாங்களே, காசு மட்டும் கரெக்டா கேட்டு வாங்கிடுவாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுப்பா. ஏன் பாட்டி, எங்க வந்தாலும் தகவல் பண்ணாம இருக்க மாட்டியா? என்னடி இப்ப பெருசா தகராறு பண்ணிட்டேன்? அவன்டா ஜாஸ்தி காசு வாங்கிட்டான் போல இருக்குது. ஏய், என்னடா நடக்குதா? நாளைக்கு வேலையை போட்டு என்னடா கேக்குற வேலையை கொடுக்க மாட்டியா? வியாபாரம் ஆமா, பெரிய வியாபாரம், பெரிய கோயம்பேடு மார்க்கெட் இது. ஓகே பார், வயசு பொண்ணுங்க என்ன வேலை கேட்டாலும் கொடுத்துரு. காசை என் கணக்குல ஏத்திக்கோ. ஆமா. எந்த கணக்குடா? காந்தி கணக்கு. கொட்டால் சாவடில்ல நீ கோயம்பேடு பிஞ்சு போடுற. சப்பாடி எவ்வளவு தொலைவுமா. நிலா, நீ என்ன செய்யற? நாளைக்கு மாப்பிள்ளை தம்பிட்டு சொல்லி தாடிக்கார சம்மதிய காய்கறி தின்னு வாங்கி போட சொல்லிடு. இருந்தாலும் உனக்கு ரொம்ப கிண்டல் தான். சிலைன்னு சொன்னல, அது குடி இருக்கிற கோயில் தான்டா. இனிமே டெய்லி தரிசனம் தான். ஒரு நாளாவது ஆத்தா கண்ண துறக்கமால போயிட போறா. கண்ணாத்தா மாரிமுத்து மாரிமுத்து நில்லப்பா. போப்பா வாப்பா. நீ பாட்டுக்கு லேட் பண்ணிடாதப்பா. காலையில 5 மணிக்கெல்லாம் டான் நீங்க நிக்கணும். நீ லேட்டா வந்து அதனால உங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சுன்னா உன் வாழ்க்கையோட என் வாழ்க்கை வேணாயிரும். இது பாருப்பா, நான் வாழ்றது வாழ வெட்டியாரு உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஏய், அட கேட்டு போடா. ஏய், நில்றா. இது பாருப்பா, செல்லார் போனு, கோட்டு சூட்டு, ஃபாரின் காரு, எம்டி பதவின்னு அந்தஸ்தா இருக்கேன். இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது. கோடு போட்டு அண்டரோட ரோடு லோடு அலைய விட்டுவாடா. சரிப்பா, ட்ரை பண்றப்பா. எதுக்கு ரோடு அலைய விடுவா? ஐயோ இல்லப்பா, காலையில 5 மணி வரைக்கும் ட்ரை பண்றேன். ஓகேவா? வந்து தொலைப்பா. நீங்க போட்டு கோல் பண்ணதால எல்லாத்தையுமே மறந்துட்டேன். அது எப்படி கால்ல விழுவா, ஆசீர்வாதம் பண்ணணும், பாலை சொம்புல கொடுப்பா, குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணும்? அப்புறம் நீ கட்டில அந்த ஓரமா படுத்துக்க, அதை இந்த ஓரமா படுக்க வச்சுட்டு நடுவில் அந்த கிளவி படுக்க வச்சுட்டு சன் மியூசிக் பாருங்க. போடா. உங்க ஐடியா ஒண்ணு வேணா, என் ஓன் ஐடியா அஸ்திர பாரு. பா பா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்பானுங்க பாரு. காமோட என்ன ஜம்ப் பண்றான்னு. ஏய் புதி, பாத்து புரியடா. இந்த நேரத்துல யாரு கதவை திறந்து வைக்கிறது? பொறுப்பில்லாத பசங்க. கவனிப்போம்.
பையன் தான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சிவரேறி குடிச்சான், இந்த கிழமை எதுக்கு சிவரேறி குடிக்கிறான்? ப்பு. யாரு கொலைக்கிறா? என்ன குறைக்கிறது? யோ யோ நாய புடியா? யோ நீ தான் குடிச்சிருக்க, நாய் குடிச்சிருக்கா? யோ 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 நாய புடியா? யோ நாய புடியா? யோ நாய புடியா? ஐயோ யோ யோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்யா, கண்டறத கடிச்சு வச்சிர போது என் வாழ்க்கை வீணா போடியா? ஐயோ யோ வா ஐயோ மாப்பிளைய சீக்கிரம் அனுப்பி வைங்கன்னு தாடிக்கார தம்பி கிட்ட நான் சொல்லி கூட அனுப்புனேனே. ஏன் இப்படி லேட் பண்ணுச்சு? எள்ளுண்டா எண்ணெய் அணைக்கிறது காலம் இது. இது என்ன பிள்ளைங்களா இதுங்க? என்ன போங்க. யாராவது கதவு தட்டுறது? மாப்பிள்ளை தம்பியா இருக்குமா? என்ன இது மாப்பிள்ளை தம்பி குரல் மாதிரி கேக்குது? நிலா என்ன பாட்டி? சீக்கிரம் மாமா, தப்பு பண்ணிட்டேன் பாட்டி, தப்பு பண்ணிட்டேன் மாமா. மாமா சீக்கிரம். ஐயோ பாட்டி என்னாச்சு? மாப்பிள்ளை தம்பின்னு தெரியாம அடிச்சுட்டேன். மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. கையும் ஓடல காலும் ஓடல. என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்கிற? தண்ணி எடுத்தாந்து முகத்துல தெரியுமா? மாப்பிள்ளை தம்பி தெரியாம அடிச்சுட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க கண்ணு. மாமா என்னங்க என்னங்க நிலா, ஐயோ நிலா, நான் எங்க இருக்கேன்? என்னாச்சுங்க? அதான் முக்கியம். கைத்தாங்களா பாத்ரூம் கூட்டிட்டு போ. எல்லாம் வரியா சொல்றேன். தூக்குமா, நிலா, தூக்கு ஐயோ, நிலா, தூக்கு. பாத்து. ஐயோ நிலா, நிலா ஆ ஒரு லுங்கி எடுத்துருவாமா. என்ன பேசுறீங்க நீங்க? நாளைக்கு தானே மாமா திங்ஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு. ஓகே நோ ப்ராப்ளம், இதே வசதியா தான் இருக்கு. குறும்புதான். இந்த நைட்டி போட்டுக்குங்க. என்னது நைட்டியா? என்னன்னா ஆம்பளை நடிச்சா இல்ல பொம்பளை நடிச்சா? அவசரத்துக்கு பாவம் இல்ல. அப்படிங்கிற? ஓகே நோ ப்ராப்ளம், அசத்திருவோம். ஆமா, உள்ள போகும்போது டல்லா போனீங்க, வெளியில வரும்போது ஃப்ரெஷ்ஷா வரீங்க. அதுவா, நிலா வச்சு கொடுத்த சுடு தண்ணியில எல்லாம் போயிடுச்சு. இட்ஸ் கான். அதுவும் இல்லாம நம்ம ரெண்டு பேருக்கு வெக்கத்தை பாரு. ஒரே நிமிஷத்துல ரெடியார. பழக்க தோஷம். பண்ணு முறுக்கு. ஆமா எதுக்கு இதெல்லாம்? யாருக்கு தெரியும்? நானா வச்சேன், பாட்டி தான் வச்சாங்க. ஐயோ சிவா சிவா. மத்ததெல்லாம் ஓகே. ஆமா இது என்ன பாலுக்கு பதில் டீ? போற எதுக்கு? உங்களை நாய் துரத்துச்சுல, அதுக்குதான். என்னங்க என்ன கேட்டா என்ன தெரியும்? பாட்டி கேட்டா தெரியும். கேளு. பாட்டி எதுக்கு டீயும் பொறையும் வச்சிருக்க? பால் வைக்கலையா? என் முதல் ராத்திரி உங்க தாத்தனுக்கு பால் கொண்டு போய் வச்சேன். அவர் அதை குடிச்சு விட்டு தூங்கி விட்டாரு. அது மாதிரி உங்களுக்கு நடந்துடக்கூடாது பாரு, அதுக்காகத்தான் டீ வச்சேன். எப்பா பாட்டி விவரமான ஆளுதான். ஆமா பேத்தி? பேத்தி விவரம் இல்லாத ஆளு. இப்ப விவரமான ஆளாக்கிடுவோமா? என்னங்க என்னங்க? எனக்கு மணி 5 ஆச்சு. என்னது மணி 5 ஆச்சா? இதையும் முதல்ல சொல்ல. இந்த பயல வேற என்ன காணுமே? உங்க அம்மா எந்திரிக்க நேரம் வேற ஆச்சு. அப்படியே அசதியில படுத்து தூங்கிட்டானா இல்ல விடிஞ்சதே அவனுக்கு தெரியலையா? என்ன கருமம். இனிமேல் நம்மளுக்கு கோடு போட்டாண்டு வரதான். மாமா இன்னத்துக்கு எந்திரிக்க மாட்டாரே. இதுல ஏதோ சம்திங் ராங் இருக்கு. இத ஒளிஞ்சிருந்து வாட்ச் பண்ணுவோம். வந்து தொலைய மாட்டேங்கிறானே. ஐயோ என்னமா அது? வழக்கமா நீங்க இருக்கிற இடத்துக்கு ஆம்பளைங்க நாங்க தான் சிவரேறி குடிப்போம். இப்ப பொம்பளைங்க நீங்களே சிவரேறி குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நாட்டுல அவ்வளவு ஆம்பளை பஞ்சமா? அடடா ஐயோ ஹீரோயின் சங்கவி மாதிரியே இருக்கியே. யார பார்க்க வந்த?
என்னையா நிஜமாவா சொல்றேன்? காலங்காலத்துல ஒரு அரபு பொண்ணு அராபியால இருந்து வந்து என் ரூம் போயிடலாமா? என் முன்னாடி தெரிஞ்ச உரைப்பா உரைச்சா வச்சு போறா. அவ்வளவு ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகுது இல்ல. போலாம் ஆகண்ணா, ஒரு கிஸ் கொடுக்குறியா? அப்பா நான் தான்ப்பா. மகனே நீயா முடிக்கிறா? உமா பாத்திர போறா, வாடா. சூப்பர் பேரு. மாமா எடுத்துட்டு போகுது. இதுக்குத்தான் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருக்காரா? இதை இம்மிடியேட்டா அக்காட்ட சொல்லணுமே. மேலாடி போறீங்க, இருங்க மாட்டி விடுறேன். ஆமா, இந்த வீட்டுல யார வேணாலும் நீ ஏமாத்தலாம், என்ன மட்டும் ஏமாத்தவே முடியாது. இருடி, அக்கறை சொல்லி மாட்டி விடுறேன். சாய்கர இருக்கா? ஏக்கா 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 ஏக்கா. என்னடா மாமா ரூம்ல ஒரு பொண்ணோட குமுக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? ஐயோ, இங்க சொன்ன புரியாது, நேர்ல வந்து பாரு. பத்தியா, கூட்டிட்டு சாயம் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் வயசானவன், நீ சிறு வயசு தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூடாது. பாத்தியாக்கா, குமுக்கா பத்திக்கு சின்ன வயசா. ஏய், முதல்ல கதை சொல்லடா. கேட்கணுங்கல்ல. உமா காலகாலத்துல எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண சொல்ற, எல்லாம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. உங்க அம்மா எதை செஞ்சாலும் உன்னுடைய நன்மைக்காக தான் இருக்கும். என்ன அம்மணி, எப்ப வந்தீங்க? குட் மார்னிங் மம்மி. அப்பா, மாமா என்ன தேடுறாரு? செயின் ஏதாவது தொலைச்சிருப்பாரோ? அட இவனுக்கு ஏதுப்பா செயின்? நாய் செயின் தான் போடணும். மாப்பிள என்ன தேடுறீங்க? சொல்றேன், கண்டுபிடி சொல்றேன். கண்டுபிடி. கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுக்கா. மாமா ஏப்பா சின்ன பையன் உங்களுக்கு தெரியாதுங்க, அவன் உங்களை பத்தி என்ன சொன்னானே? சொன்னா சொல்லுப்பா, நம்ம சொந்தக்கார பையன் தானே. பிள்ளைக்கு நல்ல அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு, அவர் மேல போய் தப்பா சொல்ற? சொன்னா சொல்றாங்க. வீட்டை விட்டு துரத்திடுவேன், ஜாகிரதை. ஐயோ, வீட்டை விட்டு துரத்துனா ஓய்ஸ் சொத்துக்கு என்ன பண்ணுவா? பிச்சை எடுக்கட்டும். ஐயோ, இந்த சைஸ் உடம்ப பார்த்துட்டு எவன் பிச்சை போடுவான்? இருந்து தொலைற விடுமா? இத பாரு, இனிமே என் வீட்டுக்கார பத்தி ஏதாவது சொன்ன ஜாகிரதை. மம்மி நீங்க போங்க மம்மி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க போங்க. பையன் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சரிம்மா, கொடுங்கம்மா. சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் இதை எடுத்துங்கம்மா. குடுங்கம்மா, நான் வச்சுக்கிறேன். இத புடி, நானே வச்சு விடுறேன். ஏம்மா, இந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி வருவேன், உன்னை நான் பார்த்ததே இல்லையே. இல்லைங்க, இதான் முதல் தடவையா வரேன். அப்படியாம்மா? உங்க வீடு எங்க? கே நகர். உங்க வீடு? எம்ஜிஆர் நகர். இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. ஆமாமா. சரி, நான் வரேம்மா. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், உன் பேரை கேட்கல. உன் பேர் என்னம்மா? நிலா. நிலா. பேருக்கு ஏத்த மாதிரி நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். வரேன்.
நிலா ஆ, நிலா என்னங்க குளிச்சிட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டீங்க? இன்னும் இல்லடா, டைம் ஆயிடுச்சு, நான் அங்க போய் குளிச்சுக்கிறேன். நீங்க இங்கதான் குளிக்கிறீங்க, குளிச்சிட்டு வந்து என் கையால டிஃபன் சாப்பிடுறீங்க. டிஃபனா? ம். இவ்வளவு சீக்கிரமா? நம்மளால முடியாதுப்பா. நான் என்னைக்குமே 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன். உனக்காக திடீர்னு என்ன மாத்திக்க முடியாது. எல்லார் வீட்லயும் புருஷனுக்கு வகை வகையா சமைச்சு போட்டு அவங்க சாப்பிடறத பார்த்து ரசிக்கிறாங்க. எனக்கு தான் அந்த பாக்கியம் இல்ல. சரி, புருஷனுக்கு ஒரு வேளையாவது செஞ்சு போடலாமேன்னு 3 மணிக்கு எழுந்திரிச்சு டிஃபன்லாம் செஞ்சேன். ஆனா நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம டிஃபனா இவ்வளவு சீக்கிரம் என்னால முடியாதுமான்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி பரவாயில்ல, உங்க வீட்லயே போய் சாப்பிடுங்க. ஏய் நிலா, என்ன இத போய் சீரியஸா எடுத்துக்கிட்ட? நான் அப்படியே பழகிட்டேன்டா. சரி சரி, இப்ப என்ன, இந்த டிஃபன்லாம் நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? இப்ப போய் நான் குளிக்கிறேன், இந்த டிஃபன் எல்லாத்தையும் சாப்பிடுறேன். போதுமா? சந்தோஷமா? சரி கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சிட்ட.